ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃப்சி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் பொடி, அதுவும் கல்யாண வீட்டு சாம்பார் பொடி. இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் கடலப்பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். அது நல்லா பொன்னிறமாக வறுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்து 50 கிராம், இதுவும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் 50 கிராம், இதுவும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு 50 கிராம், இதுவும் வறுத்து போட்டுக்கோங்க. வெந்தயம் 25 கிராம், அதுக்கப்புறமா கடுகு 25 கிராம், இதுவும் நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி 50 கிராம், அப்புறமா கட்டி பெருங்காயம் 25 கிராம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாட்டு மல்லி நான் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதுவும் வறுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வரமிளகாய், இது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதுவும் வறுத்து போட்டாச்சு. இப்போ எல்லாமே வறுத்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மில்லை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது மில்லை போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது 2-3 மந்த்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சா சூப்பராக நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம எஃப்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.